வணக்கம். இந்த வீடியோவில் நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் கட்சியை ஆரம்பித்ததால் தமிழ்நாட்டில் உள்ள பிரதான 4 கட்சிகளில் எந்த கட்சிக்கு பெரிய பாதிப்பு இருக்கும் என்பதையும், சமூக வலைதளத்தில் திமுக, அதிமுக ஆதரவாளர்கள் ஏன் தமிழக வெற்றி கழகம் ஆகிய விஜய் அவர்கள் இந்த கட்சியை விமர்சனம் செய்து வருகிறார்கள் என்பதையும் இந்த வீடியோவில் அலசி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கட்சி வரை பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் கட்சியை ஆரம்பித்திருக்கிறார் என்பது நம் எல்லோருக்கும் தெரியும். இதற்கு பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவர்கள் ரொம்பவே பாசிட்டிவான ரியாக்ஷன் கொடுத்திருந்தாலும், நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் ஒருவித கலவையான ரியாக்ஷன் கொடுத்திருந்தார். அதே போல திராவிட கட்சி, குறிப்பாக திமுக தலைவர்களும் ரொம்பவே பாசிட்டிவான ரியாக்ஷன் கொடுத்திருந்தாலும், சமூக வலைதளத்தில் திமுக, அதிமுக கட்சிகள் ஆதரவாளர்கள் விஜய் அவர்களது கட்சியை விமர்சனம் செய்து வருகிறார்கள். அதாவது விஜய் அவர்களது அரசியல் பிரவேசத்தை அவர்கள் ஒருவித சந்தேக பார்வையோடு பார்க்கிறார்கள். அதற்கான காரணம் என்ன என்பதையும் நாம் இந்த வீடியோவில் பின்னாடி பார்க்கலாம். இன்றைய தேதியில் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் 4 பிரதான கட்சிகள் இருக்கின்றன. அதாவது திமுக, அதிமுக, பிஜேபி, நாம் தமிழர் கட்சி. சரி, விஜய் அவர்களது பொலிட்டிக்கல் என்ட்ரியால் இந்த 4 கட்சிகளில் எந்த கட்சிக்கு அதிக பாதிப்பு இருக்கிறது என்பதை அலசி பார்க்கலாம். பொதுவாகவே ஒரு பெரிய நடிகரின் ரசிகர்கள் எல்லா கட்சியிலும் இருப்பார்கள் அல்லது ஆதரிப்பார்கள். இதனால் நடிகர் விஜய் அவர்களது பொலிட்டிக்கல் என்ட்ரி காரணத்தால் ஒரு வகையில் இந்த 4 பிரதான கட்சிகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு வாக்கு சதவீதம் இழப்புகள் இருக்கும் என்பதில் ஐயமில்லை. அதிலும் திராவிட கட்சிகள் அல்லாத மாற்றம் விரும்பும் தமிழக இளைஞர்கள் இப்பொழுது பெரும்பாலும் பிஜேபி மற்றும் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள். இதனால் இந்த 2 கட்சிகளுக்கும் இழப்பு உண்டு. இதனால் திமுக, அதிமுகவுக்கு கம்மியான பாதிப்பு இருக்கா என்று சொல்லிவிட முடியாது. ஏனெனில் பொதுவாகவே ஒரு மாநிலத்தில் மிகப்பெரிய அளவில் நியூட்ரல் ஓட்டர்ஸ் இருப்பார்கள். இந்த நியூட்ரல் ஓட்டர்ஸ் குறிப்பிட்ட ஒரு கட்சியை ஆதரிக்க மாட்டார்கள். ஒவ்வொரு தேர்தலிலும் இவர்கள் தங்கள் விருப்பத்தினை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். அதாவது ஆளும் கட்சியின் நிர்வாகம் சரியில்லை என்றால் அடுத்த முறை இவர்கள் எதிர்கட்சிக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்வார்கள். உதாரணமாக, திமுக சரியாக ஆட்சி செய்யவில்லை என்றால் அடுத்த தேர்தலில் இந்த நியூட்ரல் ஓட்டர்ஸ் அதிமுகவுக்கு வாக்கு செலுத்தி அவர்களை வெற்றி பெற செய்வார்கள். ஆகையால் ஆளும் கட்சியும் சரி, பிரதான எதிர்க்கட்சியும் சரி, இந்த நியூட்ரல் ஓட்டர்களை குறிவைத்து பல வாக்குறுதிகளை வழங்குவார்கள். இவ்வாறு பிற கட்சிக்கு எதிரான வாக்குகள் சிதறாமல் நமக்கு வர வேண்டும் என்று எல்லா கட்சியும் நினைப்பார்கள். அவ்வாறு தான் திமுகவுக்கு எதிரான வாக்குகள் நேரே அதிமுகவுக்கும், அதிமுகவுக்கு எதிரான வாக்குகள் எல்லாம் அப்படியே நேரே திமுகவுக்கும் கிடைத்து கொண்டிருந்தது. ஆனால் அரசியல் களத்தில் புதிய கட்சிகள் வரும்போது இந்த நியூட்ரல் வாக்குகள் கணிசமான அளவு அந்த புதிய கட்சிகளை நோக்கி செல்லும். இதற்கு பிஜேபி, நாம் தமிழர் கட்சி ஒரு சிறந்த உதாரணம். இதனால் விஜய் அவர்களது அரசியல் என்ட்ரி காரணமாக திமுகவுக்கு எதிரான வாக்குகள் எல்லாம் அப்படியே நேரே அதிமுகவுக்கு போகாமல் பிஜேபி, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம் கட்சிகளிடம் சிதறிப்போகும். அதே போல் அதிமுகவுக்கு எதிரான வாக்குகள் நேரே திமுகவுக்கு போகாமல் பிஜேபி, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம் ஆகிய கட்சிகளிடம் சிதறிப்போகும். சரி, திமுக ஆதரவாளர்கள் தமிழக வெற்றி கழகம் கட்சியை விமர்சனம் செய்ய என்னதான் காரணம்? அது ஒன்றுமில்லை, அந்த பெயரில் உள்ள தமிழகம் என்ற அந்த ஒரே வார்த்தை தான். சில மாதங்களுக்கு முன்பு தமிழகமா தமிழ்நாடா என்ற பிஜேபி மற்றும் திமுக இடையே வாக்குவாதம் பெரிய சர்ச்சையை கிளப்பியிருந்ததை நாம் அறிவோம். இந்த தமிழகம் என்ற வார்த்தை அவரது கட்சியில் இருப்பதனால் திமுக ஆதரவாளர்கள் இவர் ஏதோ பிஜேபியுடைய ஆதரவாளரா என்று சந்தேகத்தோடு அவரை பார்க்கிறார்கள். அதே போல் அதிமுக ஆதரவாளர்கள் தமிழக வெற்றி கழகம் கட்சியை விமர்சனம் செய்ய நாம் ஏற்கனவே பார்த்த திமுக எதிர்ப்பு வாக்குகள் மேலும் சிதறி போகும் என்ற பயத்தால் தான் விஜய் அவர்களது கட்சியை விமர்சனம் செய்து வருகிறார்கள். ஆக மொத்தத்தில் நடிகர் விஜய் அவர்களது அரசியல் பிரவேசம் திமுக, அதிமுகவுக்கு எதிரான வாக்குகளை சிதைத்து 2 கட்சிகளுக்கும் இழப்பினை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் திராவிட கட்சிகளை விரும்பாத மாற்று அரசியலால் ஈர்க்கப்பட்டு பிஜேபி, நாம் தமிழர் கட்சி போன்ற கட்சிகள் பக்கம் செல்லும் தமிழ் இளைஞர்களின் ஒரு பங்கை தன் பக்கம் ஈர்க்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் இதெல்லாம் விஜய் அவர்கள் கட்சி தேர்தல் களத்தில் எப்படி செயல்படுகிறது, தேர்தலை எப்படி எதிர்கொண்டு எந்த அளவுக்கு மக்கள் ஆதரவை பெறுகிறது என்பதை பொறுத்தே தெரியும். அதாவது காலம்தான் பதில் சொல்லும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.